அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த நாட்களில் இந்த நேரங்களில் ஜாதகம் பார்க்கக்கூடாது. இப்பெல்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பரிகாரம் கேட்குறாங்க. உங்களுடைய ஜாதக கட்டை இருந்தால் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னால் சாயங்காலத்துக்கு மேலே வீட்டுக்கு போய் அனுப்பி வைக்கிறாங்க. அதை மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. மாலை பொழுது, அதாவது சூரியன் மறைந்த பிறகு ஜாதகத்தை வெளியில் எடுக்கக்கூடாது. அதே போல் எந்தெந்த நாட்கள் எந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த ஷார்ட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள். இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க போறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு வேண்டிட்டு அதன் பிறகுதான் முதல்ல ஜாதகம் பார்க்கவே புறப்படணும். ராகு காலம், யமகண்டம் போன்ற நேரங்களில் ஜாதகம் பார்க்க வீட்டில இருந்து புறப்படக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துக்கு போறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேரக்கூடிய நேரமோ ராகு காலமாகவோ அல்லது யமகண்ட நேரமாகவோ இருக்கக்கூடாது. அதே போல அஷ்டமி, நவமி, பிரதமி இந்த 3 திதிகள்லையும் ஜாதகம் பார்க்கக்கூடாது. அது மாதிரி கிருத்திகை, பரணி, ஆயில்யம், கேட்டை, பூரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் ஜாதகத்தை பார்க்கக்கூடாதுங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் இந்த நேரங்களில் நாம் இதை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் சில விஷயங்களில் சில நேரங்களில் சில நாட்களில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.